இன்றைக்கி நம்ம டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். அதை செய்யறதுக்கு துவரம்பருப்பை 4-5 தடவை அலசிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு காய் என்னென்னு எடுத்து வச்சுருக்கோன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், பச்சை மிளகா 5-6 பச்சை மிளகா கீரி இருக்கும், ஒரு 10 பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, பாதி முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சிட்டு ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு நல்லா கொதித்ததும் சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன பெருங்காய கட்டி தாளிச்சிட்டு கடுகு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சோன்னு ஜீரகம், 4-5 மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ சாம்பார் கொதிக்குது. இதில் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.